இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்லேருந்து 30 கிலோமீட்டர் தாங்க இந்த கோவில். 12 ஜோதிர்லிங்கங்களே மகாராஷ்டிராவிலே 3 கோயில்கள் உள்ளன. அதில் இந்த கோயில் வந்து கிருணேஸ்வரர் என்கின்ற குல்மேஸ்வரர். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது. நாம் இப்போ அபிஷேகம் பண்ணுவது நாமளே நேரடியாக போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அப்படி ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்குது. ரெண்டாவதாக இந்த கோயில் வந்து கட்டிடக்கல்லே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கலைநயமிக்க கோவிலுங்க இந்த கோவில். இந்த கோவிலில் ஆண்கள் வந்து கட்டாயமாக சட்டம் பனியனும் அணியக்கூடாது இந்த கருவறையில் செல்லும்போது. இங்கே கோவில் உள்ளே நாமளே அபிஷேகம் பண்ணலாம். கோவிலில் வந்து ஐயர் கிடையாது அபிஷேகம் பண்ணுவதற்கு. அதனால் நாமளே வந்து அங்கே அபிஷேகம் பண்ணலாம். இங்கே பாருங்கள் மக்கள்லாம் எப்படி அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கார்கள். இந்த கோயில் இப்போ நம்ம எப்படி வந்தோம், எங்கேருந்து எப்படி வரோம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அவ்வளோ கலைநயமிக்க கோவில், அற்புதமான கோவில். கட்டாயம் வந்தீங்கன்னா இந்த கோவிலையும் பார்க்கலாம். அது எப்படி வந்தால் ஏது வந்து இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பாருங்கள், இதை பார்க்கலாம். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே நேம் போர்டெலாம் பாருங்கள், வெறும் ஹிந்தியில் தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு இதுவும் வந்து ஒரு நியூஸ் இருந்தாலும் அதால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இவங்கெல்லாம் பாருங்கள் ஹிந்தி. நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து தமிழும் இங்கிலீஷும் கலந்தா மாதிரி வச்சுருக்கோம். இங்கிலீஷ் இருந்தாச்சே நம்மளால் அதை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன ஷாப்பு, என்ன கடை, என்ன தெரு இப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் பாருங்கள், ஒரு இடம் கூட வந்து இந்தியை தவிர வேறு எதுவுமே அவங்க எழுதலை. இங்கிலீஷ் ஆச்சா எழுதுன்னா நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். அது கூட இல்லை. பாருங்கள், எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஹிந்தி தான். இந்த ஊர் பேர் வஜாப்பூர்னு போட்டிருக்கு. அது கூட ஒரு பேங்க்கில் தான் அந்த அட்ரஸ் ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க. மற்ற எதுவும் வந்து இங்கே எல்லாம் ஹிந்தியில் தான் இருக்குது. ஹலோ மக்களே, ஹிந்தி என்பது எவ்வளோ அவசியமாக இருக்குது பாருங்கள். நம்ம எங்கே வெளியே போனால் ஹிந்தி ரொம்ப அவசியம் தேவைப்படுது. நான் இது வரைக்கும் ஹிந்தியே பேசுனதில்லை. என் கம்பெனியில் 5 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்ககிட்ட ஹிந்தியே பேசுறதுங்க. ஆனால் அவங்க தமிழ் நல்லா பேசுகிறாங்க. இப்போ இது போயிட்டு வந்ததுலேருந்து நான் அவங்ககிட்ட ஃபுல்லாக ஹிந்தியில் தான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம ஹிந்தி எவ்வளோ முக்கியன்றது இப்போ நம்மளுக்கு எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம வீடியோ எடுக்கிறப்போ ஒரு ஹிந்தி லேடி வந்தாங்க. அவங்ககிட்ட என்னன்றது கூட நம்மளால் பேச முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஹிந்தி வந்து 3ஆவதாக நம்ம கற்றுக்கிடும் அவசியம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி பாட்னா மல்ரோஜி ராஜ் போஸ்லே 16ஆம் நூற்றாண்டில் கட்டியது. இந்த பிறகு வந்து 18ஆம் நூற்றாண்டில் வந்து அகில்பாய் ஹோல்கர் இவங்க வந்து திருத்தி இந்த வேலையை திருப்பியும் செஞ்சுருக்காங்க. வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாத் கோவில், கயாவில் உள்ள விஷ்ணு கோவில், பாத கோவில் திரும்ப இவங்க சீரமைச்சதே இவங்க தான். அதனால் கட்டாயம் இந்த சீரடிக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அவசியம் வந்துட்டு வாங்க. கோவில் கேமரா வந்து குறிப்பிட்ட தொலைவு தான் எடுத்துகிட்டு போக முடியும், உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. கோவில் என்ட்ரன்ஸு இதுதாங்க. இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ். மூலஸ்தான கோபுரம் அங்கே இருக்குது, அதுதான் மூலஸ்தானம். கேமரா நம்மளுக்கு உள்ள அலோடு இல்லைன்றதுனால இங்கேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோவிலுடைய மூலஸ்தான கோபுரத்தை பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக. உள்ளே எல்லாம் சிற்பக்கலையெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அதனால் அவசியம் வந்து பாருங்கள் இந்த கோவிலுக்கு. சீரடியிலேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. எல்லோரா பக்கத்தில் 1 கிலோமீட்டர். எல்லோராவுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தான் இந்த கோவில். அவசியம் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த கட்டடக்கலையெல்லாம் சிற்பக்கலையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோவிலில். அதனால் அவசியம் வாங்க. எல்லோராவுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நம்ம என்னென்னா, நம்மளும் ஹிந்தி கொஞ்சம் அடுத்த மொழியாக ஒன்று கற்றுக்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் நம்ம எங்கே வேணாலும் போகணும்னா இப்போ ஹிந்தி தான் மெயின். அதான் ஹிந்தி வந்து நமக்கு அடுத்தது ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும் அவசியம்.